28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இங்கே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரொம்ப சர்டனாக ஒரு மனுஷன் நிச்சயமான விதத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு வார்த்தையை, வாக்குறுதியை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறார். இவ்வளோ ஸ்ட்ராங்காக, இவ்வளோ டெஃபினட்டாக ஆண்டவர் சொல்கிற ஆசீர்வாதங்கள் நிறைவேறக்கூடிய விதங்களை, வழிகளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் போதிக்கிற வசனத்தின் மூலமாக அறிந்து நாம் இந்த சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்னா, ஆண்டவர் சொல்லுகிறபடியே ஏற்ற காலத்தில் என் தேசத்தின் மேல், என் வாழ்க்கையின் மேல் மழை கண்டிப்பாக பெய்யும். நான் கையிட்டு செய்கிற என்னுடைய வேலைகளெல்லாம் கர்த்தர், எத்தனை பேர் சொல்கிறீங்க, அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எனக்கு நேராக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நான் கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வேன்? நல்லா சொல்லுங்கள், நான் கடன் வாங்காமல். சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேர் சொல்லுங்கள், நான் கடன். நல்லா சொல்லணும், சத்தமாக சொல்லணும், உங்கள் காது கேட்கணும், உங்கள் மண்டைக்குள்ளே போகணும் இந்த விஷயம்லாம். நான் கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வேன்? இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரு கிறிஸ்தவன் கண்டிப்பாக வாழணுங்க. இந்த தரித்திரம் பிடிச்ச நிலையெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு வெளியே போகணும். தோல்வியெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியே போகணும். எல்லாம் குறைவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போகணும். பாருங்க, நான் நம்புகிறேன் இந்த நாட்களில் கர்த்தர் இந்த சபைக்கு நேராக, இந்த ஊழியத்துக்கு நேராக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் திறந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நேராக இந்த சபைக்கு, நான் இந்த சபைக்குள்ளே வந்து இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு விசுவாசிக்கு நேராக, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கு நேராக கர்த்தர் இந்த வானத்தை அவர் திறந்திருக்கிறார். தம்முடைய ஆசீர்வாதத்தையும் தம்முடைய தயவையும் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார் பாருங்க. அதனால தான் இங்கே வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்குறோம். ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியாத ஒரு ஆள் 2 மணி நேரம் உட்கார வச்சிருக்காரு ஆண்டவர். ஹலோ, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? துருன்னு ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல ஒரு ஆளை பிடிச்சி வைக்கிறதே பெரிய கஷ்டம் பாருங்கள். ஆனால் இங்கே வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு அவருடைய சத்தியத்தை கேட்க வைக்கிறாரு. இதுவே அதுக்குரிய ஒரு அறிகுறி. கர்த்தர் எனக்கு நேராக தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? திறந்திருக்கிறார் என்பதுக்கு அதுவே அறிகுறி. தேவன் திறந்த அந்த திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழே, அந்த ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் வாழ்வதுக்கு 8 காரியங்களை நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். இதெல்லாம் என்ன செய்யணும்? வானத்தை திறக்கும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிற காரியத்துக்கு எதிராக செயல்பட்டு தேவன் திறக்கிற வானத்தை அடைக்கிற வேலையை நம்ம செஞ்சிடக்கூடாது. என்னெல்லாம் கவனிச்சோம் பாருங்கள். ஒரே மனம் உள்ளவனா, இரு மனம் உள்ளவனா இருக்கக்கூடாது. டபுள் மைண்டடாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நேராக வானம் திறக்கப்படாது, வானம் அடைக்கப்படும். அதுக்கு பிறகு கவனித்தோம் எப்படி ஒரு மனுஷன் கர்த்தர் கொடுக்கும் கையின் பிரயாசத்தில் உண்டாகிற விளைவுகளில், சம்பாத்தியத்தில் கொண்டு வந்து கர்த்தருக்குரிய தசம பாகத்தையும் காணிக்கையும் ஒரு மனுஷன் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் விதைக்கும் போது அவனுக்கு நேராக கர்த்தர் வானத்தின் பல கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்ன செய்கிறார்? அவனை இதெல்லாம் கர்த்தர் வானத்தை திறப்பதுக்காக தேவன் வச்சிருக்கிற மெத்தட். இந்த மெத்தட்லாம் எனக்கு வேண்டாம், நான் என் இஷ்டப்படி வாழ்வோம், அவரை திறக்க சொல்லுங்கள் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், அது நடக்காதுப்பா. நான் இந்த வானம் திறப்பதுக்கு சில வழிமுறைகளை, பிரமாணங்களை, ஒரு மெத்தடை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். என்றைக்குமே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதுக்கு அவர் வைத்திருக்கிற வழியை விட்டு நம்மளை அவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். எத்தனை பேர் அதை நம்புகிறோம்? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அவருடைய வழியில் நம்மளை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்மளை அவருடைய வழியில் கொண்டு வந்து. அதுதான் பாருங்க, 3வது கவனிச்சோம் எப்படி நம்மளை உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர், அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட்டை கொடுக்குறாரு. இதெல்லாம் புரிய வைக்கிறாரு.
நான் நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் நினைக்கிற மாதிரி, அவர் விரும்புகிறபடி என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கணும். இதெல்லாம் வானத்தை திறக்கும் பாருங்க. இன்னொரு காரியத்தை சொன்னார், பண ஆசை உள்ளவனாக இருக்கக்கூடாது. பண ஆசை உள்ளவனாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வானம் திறக்கப்படாது, அவனுக்கு வானம் அடைக்கப்படும். 5வது கவனிச்சோம், விவாக வாழ்க்கையில் கூட தேவன் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாங்கணும். உடன்படிக்கையின் என்ன மீட்கப்பட்ட புருஷனாய் மீட்கப்பட்ட மனைவியாய் வாழ்வது எவ்வளோ முக்கியம். ஏன்னா நம்முடைய விவாக வாழ்க்கைக்கு நேராக கூட ஆண்டவர் இந்த வானத்தை திறக்கணும் பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு காண்பித்தேன், பயம் என்ன செய்யுதுன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் திறக்கிற வானத்தை அடைக்குது. ஏன்னா ஒரு 7 கொடிய பயங்களை குறித்து, டெட்லி ஃபியர்ஸை குறித்து 7 காரியங்களை கவனித்தோம். அதுக்கு பிறகு நம்ம கவனித்தோம், 7வதாக கவனித்தோம் முன் உரிமை. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆண்டவருக்கு என்ன முன் உரிமை கொடுக்குறேன் அது காட்டும். என் வாழ்க்கையில் தேவன் வானத்தை திறப்பதுக்கு அவருக்கு முன் உரிமை கொடுத்துருக்கிறேன்னா. 8வது நம்ம கவனித்தோம், பல வாரங்களாய் பார்த்தோம், என்ன இந்த பாரம்பரியத்தை குறித்து நம்ம கவனித்தோம். தப்பான பாரம்பரியங்கள். எது தப்பான பாரம்பரியம்? தேவ சத்தியம் சொல்லாததை நம்ம இஷ்டம் போல் புரிஞ்சு வச்சுக்கிறோம் பாருங்க, அதுதான் பாரம்பரியமாக மாறுது. அதை தான் வேதம் சொல்லுகிறாரு. ஆண்டவர் இயேசுன்னு அதை கேட்குறார், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வசனத்தை, கர்த்தருடைய கற்பனைகளை, கட்டளைகளை அதமாக்கி வருகிறீர்களே. இதெல்லாம் நம்ம கவனிச்சோம். இன்னைக்கு 9வது காரியத்தை இன்னைக்கு நான் துவங்க விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் திறக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நம்ம வாழ்வதற்கு தேவன் வைத்திருக்கிற வழிகள். இப்போ இந்த 9வது காரியம் என்னன்னா, இம்ப்ராப்பர் டாக்கிங். தகாத பேச்சு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவன் திறக்கிற வானத்தை அடைப்பதுக்கான வேலையை செய்து. என்கிட்ட தகாத பேச்சு இல்லை அப்படின்னு சொல்கிற யாருமே இருக்க முடியாது. இந்த வாய் இருக்கிற வரைக்கும் இந்த வாய் சில நேரம் தகாத பேச்சை, ஏன்னா இம்ப்ராப்பர் டாக்கிங் இந்த வாயின் மூலமாக வந்துடுது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வேலை செய்யுதுன்னு நிறைய கிறிஸ்தவங்க விளங்கி கொள்றதில்ல. அதை விளங்கி கொண்டிருந்தா இந்த வாயை நம்ம ரொம்ப நேர்த்தியாக பயன்படுத்துகிறவங்களா மாறி இருப்போம். நல்லா கவனிங்க நான் சொல்கிறத. உறவில் காரியங்கள் சரியாக, வாழ்க்கை சரியாக, எதிர்காலங்கள் நமக்கு நல்லபடியாக விளைவுகளை கொடுப்பதுக்கு கர்த்தர் இந்த என்ன வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தகாத வார்த்தைகளாக இருக்கணும், வாழ்க்கை ரொம்ப தகாத நிலையில் இருக்கக்கூடிய விளைவுகளை காண்பிக்கிற ஒன்றாய் மாறிவிடுகிறது. இப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே தேவனோட உறவாகும் போது, ஆலயத்துக்குள்ளே வரும்போது நல்ல ஆவியில் நிரம்பி பயங்கரமாக அதெல்லாம் இருக்கும். நான் சில சொல்லுவாங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி இருந்துச்சுங்க தேவ பிரசன்னத்துக்கு வரும்போது. அப்படியே என்ன ஜிவ்வுன்னு இருந்துச்சு. சொல்லியிருக்காங்களா? நீங்களே சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப ஜிவ்வுன்னு இருந்துச்சு அப்படின்வாங்க. ஜிவ்வுன்னு இருந்த ஆள் நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையெல்லாம் பேசிட்டு வெளியே போயிட்டு வாயை திறந்து பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, தகாத பேச்சு. வாழ்க்கைக்கு ஒவ்வாத பேச்சுகள், இந்த சத்தியத்துக்கு ஒவ்வாத பேச்சுகள். இந்த வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இந்த நாவுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லியிருக்கிறது என்பதை நம்ம விளங்கி கொள்ளாததுனால, இந்த நாவை நான் சரி பண்ணனா, இந்த நாவிலிருந்து உருவாக்கப்பட்டு வாயின் வழியாய் வருகிற வார்த்தைகள் சரியான பேச்சாக, தகாத பேச்சா இல்லாமல் சரியான பேச்சா இருக்கணும். வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை உயர கொண்டு போகக்கூடிய ஆசீர்வாதங்கள் நடக்கும். கையை சொல்லுங்க, கர்த்தர் என்ன உயர கொண்டு போகிற ஆசீர்வாதங்கள் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். எந்த உயரம் வரமாட்டுதுன்னா வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். பைபிளில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 3 காரியத்துக்கு, நிறைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனால் இந்த 3 காரியம் ரொம்ப மைய பொருளாக இருக்குன்னு நான் வேதத்தில் பார்க்குறேன். அந்த 3 காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய இருதயம் ரொம்ப முக்கியமான இடம். நல்லா கவனிங்கள், மனுஷனுடைய இருதயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ். எப்படி ஒரு மனுஷனுடைய இருதயம் ரொம்ப முக்கியமான இடமா இருக்கோ, அதே போல மனுஷனுடைய மனமும் ரொம்ப முக்கியமான இடம். அதுக்கு பிறகு 3வது ரொம்ப முக்கியமான இடம்னா மனுஷனுடைய நாவு. இருதயம், மனது, நாவு. இதை ஒரு மனுஷன் சரி பண்ணுவானா, அவன் வாயிலிருந்து வர வார்த்தை கரெக்டாக இருக்கும். இதை சரி பண்ணக்கூடிய போதனைகளை கேட்குற இடத்துக்கு ஜனங்க வர்றதில்லை.
இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த போதனை கொடுக்குறாரு பாருங்க. எல்லா இடத்துலையும் என்ன பேசுகிறாங்க? என்ன தலையை எப்படி வச்சுக்கணும், முடியை எப்படி கட் பண்ணணும், எப்படி உடைய போடணும், எப்படி ட்ரெஸ்ஸு போடணும், ட்ரெஸ் கோடு என்ன, அது என்ன, இது எல்லாத்தையும் சொல்கிறோங்க. ஆனால் இருதயத்தையும் மனதையும் இந்த நாவையும் சரி பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். நல்லா கவனிங்கள். இன்னைக்கு எதை சரி பண்ணால் எல்லாமே சரியாகுமோ அதை சரி பண்ணுறதுக்கான இடத்தை நம்ம, அந்த காரியத்தை நம்ம கேட்டு அறிகிறது இல்லை பாருங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க. வாழ்க்கையில் வெற்றி அடைய, வாழ்க்கையில் தேவன் திறந்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் வாழ்வதுக்கு என் இருதயத்தையும் என் மனதையும் என் நாவையும் கர்த்தர் விரும்புகிறபடி நான் சரி செய்யணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் இருதயத்தையும் என் மனதையும் என் நாவையும். எல்லாம் சொல்லியே, எல்லாம் சொல்லி. இருதயம் இருக்கா உங்களுக்கு? ஹலோ, இருதயம் இருக்கிறவங்களாம் கையை வச்சு சொல்லுங்க, என் இருதயம் என் மனதையும் என் நாவையும் கர்த்தர் விரும்புகிறபடி நான் என்ன செய்யணும்னா சரி செய்யணும். இதை பக்கத்தில் அவன் பார்த்து சொல்லக்கூடாது பாருங்க. இது நமக்கு சொல்லிக்க வேண்டிய ஒரு காரியம். எனக்கு ஒரு இருதயத்தை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு சிந்திக்கக்கூடிய மனதை கொடுத்துருக்கிறாரு, பேசுறதுக்கு ஒரு வாயை கொடுத்துருக்கிறாரு. இந்த வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு மிக முக்கியமான கருவி உள்ள ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த நாக்கு. இந்த நாக்கு உள்ள சொலட்டி சொலட்டி பேசுதே. நாக்கை நீங்கள் சொல்லட்டாமல் பேச முடியுமா? பேசி பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன். சாப்பிடும் போதும் நாக்கு வேலை செய்து, பேசும்போதும் நாக்கு வேலை செய்து, எல்லா நேரமும் இந்த நாக்கு வேலை செஞ்சிச்சுன்னா வார்த்தை வெளியே வருது. அந்த வார்த்தைகள் தகாத வார்த்தைகளாக போயிடுச்சுன்னா, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் திறக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தவறுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். இப்போ பாருங்கள், இந்த நாவு ரொம்ப முக்கியமான இடம். சொல்லுங்கள், கையை உயர்த்தி, உங்கள் நாவு, என் நாவு சொல்லுங்கள், என் நாவு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கருவி. கவனிச்சு பாருங்கள், இந்த நாவை வச்சு திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் உங்கள் நாவு வேலை இல்லை, ஊழியக்காரருக்கு மட்டும்தான் வேலை. பிரசங்கம் பண்ணுற நேரத்தில், பாடுற நேரத்தில் வேலை செய்து ஒரு 1 மணி நேரம் உங்கள் நாவுக்கு வேலையே இல்லை, வாயை மூடிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. மற்ற நாள் முழுவதும், மண்டே டு சாட்டர்டே, இந்த நாவு வார்த்தைகளை வாயின் வழியாக கொண்டு வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இந்த வார்த்தைகளை என் வாயின் வழியாக கொண்டு வரக்கூடிய இந்த வார்த்தைகள் என்னை அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கா, என்னை கொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கா, என்னை சிதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கா, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்வதற்கான சரியான பேச்சு, ப்ராப்பர் டாக்கிங் என் வாயிலிருந்து வருதா? இல்லை, இன்னும் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். பாருங்க, சிலர்லாம் வந்து நல்ல பாட்டெலாம் பாடுவாங்க, கைத்தட்டி பாடி நல்ல குதிச்சு என்ன நல்ல ஆவியில் நிரம்பி குதிப்பாங்க எல்லாம். ஆனால் வாயிலிருந்து உருவாக்கப்பட்டு, நாவின் வழியாக உருவாக்கப்பட்டு வாயின் வழியாக வருகிற வார்த்தை வாழ்க்கையை தாறுமாறாக்குது, உறவுகளை தாறுமாறாக்குது, வேலை ஸ்தலத்தில் காரியங்களை தாறுமாறாக்குது. ஒரு நல்ல வார்த்தை வாயிலிருந்து வரும்னா காரியங்கள் எல்லாம் சரியாகும். கையை வைத்து சொல்லுங்க, வாயிலிருந்து வருகிற நல்ல வார்த்தை எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையை கூட நன்மையாக மாற்றும். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எவ்வளோ முக்கியமான ஒன்றாக இருக்குன்றத நீங்கள் அறிந்து கொள்ளணும். பாருங்கள், இன்றைக்கி ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் இன்னைக்கு மனுஷன் வாழ்க்கையில் உயர்ந்து வர முடியல? ஏன் வாழ்க்கையில் அவன் வெற்றியாக வாழ முடியல? ஏன் ஒரு மனுஷனால் தேவன் திறந்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ முடியல? 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பித்து, அதுக்கு ஆதாரமான ஒரு சம்பவத்தை பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத எடுத்து உங்களுக்கு காண்பித்து, உங்களுடைய நாவு உங்களை உயர்த்துவதற்கான கொடுக்கப்பட்ட ஒரு கருவி, உங்கள் வாழ்க்கையை வெற்றி ஆக்குவதற்காக கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாவை கொடுத்துற, வாயை கொடுத்துற, அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர முடியும். கர்த்தர் வைத்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்வதற்கு உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள யாக்கோபில் இருந்தோம், நீதிமொழியில் இருந்தோம் 2 உதாரணங்களை காண்பித்து, வேதத்தில் இருக்கிற ஒரு சான்றிதழை எடுத்து வாழ்க்கையின் உதாரணங்களை காண்பித்து நான் இந்த காரியங்களை விளக்க விரும்புகிறேன். பாருங்கள், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வரும். யாக்கோபு 3ஆம், ஜேம்ஸ் இதை ரொம்ப அருமையாக சொல்கிறார் பாருங்க. யாக்கோபு
3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம கவனிப்போமா? 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும், நல்லா கவனிங்க, அதான் சொல்லிட்டாரு ஆண்டவரே, அப்புறம் அப்படி நாங்கள் என்ன பண்ணுறது ஆண்டவரே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் இல்லாமல் இங்கே கவனிக்கணும் விஷயத்தை. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்கு உள்ளதும் சாவுக்கு ஏதுவான. நல்லா கவனிங்க, சொல்கிறாரு பாருங்க, இந்த நாவை ஒருவனால் அடக்க முடியாது. இந்த நாவு என்ன செய்தான் பாருங்க, அங்கே சொல்கிறாரு, இந்த நாவு எப்படி இருக்குன்னா சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய். நல்லா கவனிங்க, தகாத வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வரும்னா அது எதுக்கு சமன்றாருன்னா விஷத்துக்கு சமன்றாரு. நல்லா கவனிக்கணும். சில சாகணும்னு நினைக்கிறேன், விஷம் வாங்கி குடிச்சு சாவறான் பாருங்க. விஷம்லாம் வாங்கி குடிச்சு சாக வேண்டியதில்லை, வாயிலிருந்து தகாத வார்த்தை அதுவே விஷம்தான். ஹலோ, எல்லாம் அப்படியே மாறி பார்க்குறீங்களா? பாருங்க, இன்னும் கொஞ்சம் சூடாக போவோம் கேட்க கேட்க. சொல்றாரு, இந்த நாவு எப்படி இருக்குன்னா விஷம் மாதிரி இருக்கான். விஷத்தை கொண்டு வரக்கூடிய நாவா உங்க நாவு இருக்கும்னா அது உங்களை நாள்தோறும் கொல்லக்கூடிய ஒன்றா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய தகாத பேச்சு விஷம் மாதிரி தங்க வாழ்க்கையின் மேல விஷத்தை அவர்கள் போடுகிறார்கள். விஷத்தை பேசுறாங்க, விஷத்தை குடிக்கிறான். அவனுக்கு என்ன நடக்கும்னா நிச்சயமா அது சாவையும் அழிவையும் சேதத்தையும் அடைப்பட்ட வானத்துக்கு கீழே வாழ்கிற ஒரு நிலையை ஒரு மனுஷனுக்கு உண்டாக்குது. பாருங்க எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. நாவை குறித்து இங்கே யாக்கோபு கொடுக்கிற வர்ணையை நம்ம கவனிக்கணும், எக்ஸ்பிளனேஷனை கவனிக்கணும். நாவை ஒருவனாலும் அடக்க முடியாது, ஆனா நாவும் எப்படிப்பட்டதா இருக்குன்றாருன்னா அது விஷத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு பாருங்க, விஷத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கு. இம்ப்ராப்பர் டாக் இருந்துச்சுன்னா, தகாத பேச்சு இருந்துச்சுன்னா சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது நம்முடைய நாவு. அடுத்த சொல்ற பாருங்க 9ஆம் வசனம், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே. நல்லா நீங்க இந்த நாவை வச்சு துதிக்கவும் செய்யறோம், ஆசீர்வதிக்கவும் செய்யறோம், அந்த நாவை வச்சு சபிக்கவும் செய்யறோன்றாரு. தகாத பேச்சு இருக்கிற நாவாக வாயாக உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் இருக்குமானால் அது சாபத்தை பிறப்பிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. தேவனை மகிமைப்படுத்துறேன், என்ன ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கர்த்தரை மகிமைப்படுத்துறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஏன்னா என் வாயை திறந்து ஆண்டவரை பத்தி சொல்றேன். ஆனா இந்த ஆலயத்தை விட்டு போன உடனே, வீட்டுக்கு போன உடனே, வேலை ஸ்தலத்துக்கு போன உடனே இந்த வாயை வச்சு சபிக்கிறேனா? எப்படிப்பட்ட வாயா என்னுடைய வாய், எப்படிப்பட்ட விதத்தில் என் நாவை நான் உபயோகப்படுத்த அது காட்டும். am I talking properly or am I talking improperly? நான் ஒழுங்கா பேசுறேனா அல்லது ஒழுங்கீனமா பேசுறேனா, தகாததை பேசுறேனா தகுதியானதை நான் பேசுறேனா? நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இங்க சொல்றாரு, நாவு விஷம் மாதிரி. நம்ம நாவை கர்த்தர் விஷத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு கொடுக்கல. நம்முடைய நாவை சாபத்தை வெளியே கொண்டு வருவதற்காக தேவன் இந்த வாயை சாபத்தை கொண்டு வருவதற்காக கொடுக்கல. இந்த நாவிலிருந்து உருவாக்கப்பட்டு வாயின் வழியா வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன ஆசீர்வதிக்கணும். கையை சொல்லுங்க, அது என்ன செய்யணும்? என்ன அப்போ இந்த வாயை திறந்து நாள்தோறும் ஆசீர்வாதத்தை பேசணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாயை திறந்து நல்லா சொல்லுங்க. அதை சொல்றதுக்கு வாய் வரமாட்டுது பாருங்க. இந்த வாயை வச்சு என்ன செய்யணும்? ஹலோ, நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து நல்ல வாயை திறந்து இந்த வாயை வச்சு என்ன பேசணும்? நாள்தோறும் என்ன பேசணும்? சாபத்தை பேசக்கூடாது, குறைவை பேசக்கூடாது. குறை இருக்கலாம் வாழ்க்கையில, ஆனா என்னுடைய குறைவை நிறைவாக்குறவர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு அற்புதம் செய்யறவர் என் கூட இருக்கிறாரு, என் மேல கண்ணை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்றவர் என் கூட இருக்கிறாரு, நான் என்ன பேசணும் என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை விரும்புகிற ஒரு தேவன் என் கூட இருக்கிறார். இவ்வளோ செய்யக்கூடியவர் என் கூட இருந்துகிட்டு இந்த வாயை வச்சு சாபத்தையும் விஷத்தையும் கொண்டு வரக்கூடிய வார்த்தையை பேசுவேனா?
கர்த்தர் கேட்பாரு, நான் உனக்கு வானத்தை திறக்கிறேன், உன் வாயை வச்சு அடைக்கிறியப்பா எல்லாத்தையும். நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து என்ன பேசுகிறோம், பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து என்ன பேசுகிறீங்க, கணவன் மனைவியை பார்த்து என்ன பேசுகிறீங்க, மனைவி கணவனை பார்த்து என்ன பேசுகிறீங்க, வேலைக்கு போகும்போது உங்களோட வேலை செய்கிறவங்களை பார்த்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க, ஒரு கிறிஸ்தவன் அல்லாதவனை பார்த்து என்ன பேசுகிறோம், என்ன வார்த்தைகள் நமக்கு வருது. நல்ல கவனிங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்தால் அவர்கள் மத்தியில் நீங்கள் கர்த்தரை குறித்த நல்ல வார்த்தைகளை உங்கள் வாயால் பேசணுங்க. இந்த வாரம் நான் ஒரு நபரை சந்தித்தேன் பாருங்க. அவங்க கிறிஸ்துவ அறியாதவர்கள். அவங்களுடைய மனதுக்குள்ள பல கேள்விகளோடு வந்தாங்க. ஆனால் நான் அவங்களோட பேச ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பேன். ஆண்டவரை பற்றியும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத பற்றியும், ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனை நல்ல வழியில் நடத்த விரும்புகிறார் என்பதை அவங்களோட நான் பேச அவங்க உட்காந்து அப்படியே கேட்டு அது அவங்க அப்சர்வ் பண்ணுறதை நான் பார்த்தேன். நான் பேசி முடிச்சிட்ட பிறகு அவங்கள கூட்டிகிட்டு வந்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, இவங்க இது வரைக்கும் நாங்கள் பேசியிருக்கிறோம் பாஸ்டர், யார் பேசினாலும் உட்காந்து கேட்கவே மாட்டாங்க, வரவே விரும்பலை. ஆனால் நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுனீங்க, கேட்டாங்க, ஜோம் பண்ணட்டுமான்னு நான் கேட்டேன். கடைசியாக நான் கேட்டேன், நான் உங்களுக்காக ஜோம் பண்ணட்டுமான்னு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்டோம், வேணான்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர். ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட உடனே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வரும்னா கேட்பாங்க. கேட்காதவங்க கூட கேட்பான். நல்ல கவனிங்க நான் சொல்கிறத. என்ன சொல்கிறோம், வீட்டில் பெற்றோர் பிள்ளை கேட்கவே மாட்டான், கேட்குற மாதிரி பேசுங்க. ஹலோ, அடங்காத பிள்ளைகிட்ட என்ன பேசணும், அடங்க மாட்டடா, உருப்படம் இப்படியே உன் கையோடைய உன் காலோடைய நீ ஒரு நாள் வந்து உட்காருவ பாரு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், இன்னும் 2 கையை வச்சு ஆட்டுன்னு ஆட்டுவான், காலை வச்சு எக்ஸ்ட்ரா ஆட்டி காட்டுவான் அவங்க முன்னாடி. தகாத வார்த்தை நாள்தோறும் இந்த வாயிலிருந்து ஆசீர்வாதம் வரணும். வாயத்தன்னு சொல்லுங்க, நாள்தோறும் இந்த வாயிலிருந்து என்ன வரணும், அதான் சொல்றாரு. இந்த வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை நீ கொண்டு வர வேண்டிய ஒரு ஆளு சாபத்தை கொண்டு வரலாமா? உன் சாபத்தெல்லாம் ஆசீர்வாதமா மாத்தினாரே, அந்த ஆசீர்வாதமான தேவன் உனக்குள்ள இருந்துகிட்டு நீ வாயை திறந்து சாபத்தை பேசலாமான்னு கேட்கிறாரு. நல்லா கவனிங்க சொல்றத. வீட்டுக்கு போய் வாயை திறந்து சபிக்கிற வார்த்தையை பேசக்கூடாது. அப்படி பேசியிருந்தீங்கன்னா போய் அதை ரிவர்ஸ் பண்ணுங்க, சொல்லுங்க, அந்த வார்த்தை நான் பேசுன தவறு, இனி அப்படி இருக்க மாட்டேன், நான் சொன்னது தப்பு இல்லை, கர்த்தர் இனி உன் வாழ்க்கை இப்படி ஆசீர்வதிப்பார், நீ இப்படி இருப்ப, இப்படி நல்லா ஆகுவ என்கிற வார்த்தைகளை வாயை திறந்து பேச. நாள்தோறும் இந்த வாயிலிருந்து ஆசீர்வாதம் வரணும். கையை வாங்கி சொல்லுங்க, நாள்தோறும் என் வாயிலிருந்து. எல்லாரும் சொல்லணும், நாள்தோறும் என் வாயிலிருந்து என்ன வரணும், கஷ்டங்கள் மத்தியில், சவால்கள் மத்தியில் வாயை திறந்து ஆசீர்வாதத்தை பேசணும். எல்லாம் நல்லா இருக்கு, நீங்கள் அப்போ வாயை திறந்து நல்லா பேசுறது பெரிய விஷயம் இல்லை. எல்லாம் நொல்லையாக இருக்கும்போது தான் வாயை திறந்து நல்லா பேசணும். நான் சொல்றது நல்லா விளங்கிக்கணும். உலகத்தான் சொல்கிறான் நல்லதே பேசு, நல்லதே நடக்கும்ன்றான். அவன் நல்லதே பேசுறதுக்கு எங்கெங்க இருக்கு நல்லது? நான் நல்லதை பேசுறதுக்கு என் கையில் கர்த்தர் ஒரு பரிசுத்தம் உள்ள இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறார் பாருங்க. இந்த வேத புஸ்தகத்தில் ஏராளமான நல்ல வார்த்தைகள் இருக்கு. எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்றீங்க? உங்க பைபிளை திறக்கணும், இந்த பைபிள் இருக்கிற தேவனுடைய நல்ல வார்த்தைகளை பேசுங்க. இந்த நல்ல வார்த்தை வாயில வரலனா நான் சொல்றேன், உங்க வாயை விஷத்தை கொண்டு வர வாயாகவும் உங்க வாயை சாபத்தை பேசுற வாயாகவும் பாருங்க. அர்த்தம் சொல்றாரு பாருங்க. அப்போ இதில் ஒன்று நம்ம கவனிக்கணும், 24/7 என் வாயிலிருந்து ஆசீர்வாதம் தான் வரணும். கையை வாங்கி சொல்லுங்க, 24/7 என் வாயிலிருந்து என்ன தான் வரணும். இப்போ கேட்டு போறீங்களே, உங்களை வெறுப்பேற்றதுக்குன்னே வருவாங்க யாராவது. இந்த சர்ச்சு முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ஃபோனில் வரும் பாருங்க, ஃபோனு வெறுப்பேற்றுற ஃபோன் கால் வரும். வந்துச்சுனாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வாதமாக இருப்பா அப்படின்னு வச்சிடணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வரும், சோதனை வரும். ஆசீர்வாதத்தை கேட்கும் போது ஆசீர்வாதத்துக்கு எதிரான சோதனைகள் கண்டிப்பா வரும். வரும்போது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை இந்த வாய் விஷத்தை கக்காது, இந்த வாய் சாபத்தை என்ன பண்ணாது, கக்காது. இந்த வாய்
24 மணி நேரமும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பேசும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாய் 24 மணி நேரம் என்ன பேசும்? கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பேசும். நீங்கள் சொல்லலாம், எப்படி பாஸ்டர் நான் வாழ்கிற மனைவியோட ஆசீர்வாதமான வார்த்தையை பேச எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் அந்த மனைவியை கொடுத்துக்கிறாரு வாயத்தை என்ன பேசுறதுக்கு. அப்படியே பின் ட்ராப் சைலண்ட் ஆகிடுவீங்க இப்போ நம்ம. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நல்ல வாயத்திறந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பேசணும். இல்லை என் மனைவி கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், என் கணவன் எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், பிள்ளைகள் எனக்கு தேவன் கொடுத்த இந்த குடும்பம் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இந்த சபை தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இந்த வேலை கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்ல எவ்வளோ இருக்கு பாருங்க. இதே சொல்லாமே, இதை முணங்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உட்காந்து என்ன முனைகிட்டுக்கிறேன், நான் தப்பண்ணா இந்த கொடுக்க மாட்டேறான், அதை பண்ண மாட்டேறான், இது நடக்க மாட்டுது, வழங்கமானா இவன் அதை பண்ணுவானா, இப்படி முணங்குறதை நிறுத்திட்டு ஆசீர்வாதத்தை வாயை திறந்து முணங்குங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை வாயை திறந்து முணங்கணும். எதை? ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்கிறாரு பாருங்க. அடுத்தது கேட்குறாரு பாருங்க, 10ஆம் வசனம் கேட்குறாரு பாருங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரனே இப்படி இருக்கலாகாது. 11ஆம் வசனம் பாருங்க, ஒரே ஊற்றுக்கனியில் இருந்து தித்திப்பும் கசப்பானும் தண்ணீரும் சுரக்குமா கேட்குறாரு. ஒரே என்ன ஊற்றுல இருந்து தித்திப்பாவும் வரும் கசப்பாவும் வரும்ன்றது வாய்க்குமா? எப்படி இது நடக்கும்னு கேட்குறாரு. இது எப்படி ஆகும்னு கேட்குறாரு. நான் இங்கே சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கும் போது வாய் தித்திப்பா இருக்கு, வீட்டுக்கு போனோன்னா வாய் கசப்பாயிடுது. வாயிலிருந்து வர வார்த்தை கசப்பானதாக, கடினமானதாக, கரடு முரடானதாக. ஆண்டவர் சொல்ல இல்லை கேட்குறாரு, எப்படிப்பா ஒரே வீட்டில் இருந்து தித்திப்பும் வரும் கசப்பும் வருமா? பார்த்துருக்கியா நீ? ஆனால் அபூர்வமான ஊற்று இது. எது? சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இது அபூர்வமான ஊற்று. என்ன ஊற்றுனா, திடீர்னு இனி போறோம், திடீர்னு கேரக்டர் மாறுது பாருங்க. ஸ்பாபம் உண்டு, கொஞ்சம் நம்ம உணர்ச்சியை தூண்டிட்டாங்க, உடனே கசப்பு வரும். நமக்கு ஜாலரா போடுறவங்க இருந்தா உடனே இனிப்பானவ தான் கிடையாது. அதான் கேட்குறேன், ஒரு ஊற்றுல இருந்து கசப்பும் தித்திப்பும் வர்றதை பார்த்துருக்கியா நீ? வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. கர்த்தர் கேட்குறாரு, உன் வாயிலிருந்து மாத்திரம் எப்படி திடீர்னு தித்திப்பு வருது, திடீர்னு கசப்பு வருதே? அதுதான் நம்மளை பார்த்து சொல்றார் ஆண்டவர், நம்முடைய நாவு நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற மிக முக்கியமான ஆசீர்வாதமான கருவி. கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற நாவு என்ன ஆசீர்வதிப்பதுக்கான மிக முக்கியமான கருவி. முதல்ல இந்த நாவை வச்சு என்ன ஆசீர்வாதம், அப்போதான் இந்த நாவு பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறும். நல்ல கவனிங்கள். 12ஆம் வசனம் பாருங்க, சொல்றாரு, என் சகோதரனே அத்தி மரம் ஒளிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? நீர் ஊற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாதே சொல்றாரு பாருங்க. என்ன கேட்குறாரு இங்கே ஆண்டவர்? நம்மளை பார்த்து கேட்குறாரு கேள்வி, இப்படி கனி மாற்றி மாற்றி கொடுக்குமா? மாற்றி மாற்றி கொடுக்காத. அந்தந்த மரத்தினுடைய கனி அந்தந்த மரத்தினுடைய கனிகளை தானே கொடுக்குது. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, இந்த வாய், இந்த நாவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வலிமையான காரியத்தை செய்யக்கூடிய நாவாக இருக்கும்போது ஏன் இந்த நாவை கவனம் செலுத்த நான் இடம் கொடுக்கறது இல்லை? பிசாசு பாருங்க, அது பாருங்க, அதுக்கு முந்தின சில வசனங்களை வாசித்தீங்கன்னா அங்கே பாருங்க, 5ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறோம் பாருங்க. 5ஆம் வசனம் வாசிப்போமா? அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. 6ஆம் வசனம் பாருங்க, நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும்
நரக அக்கினினால கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறதுனால கவனிச்சு என்ன சொல்றாரு பாருங்க. இந்த நாவு ஒரு சின்ன ஒரு கருவிதான், சின்ன ஒரு ஆயுதம் தான், சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆனா இது எவ்வளவு பெரிய வேலையை செய்ய முடியும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருன்றாரு. அதுதான் இயேசு நான் சொன்னாரு மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா சொல்றார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போக கடவுது என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தில் என்ன சந்தேகப்படாமல் விசுவாசித்ததை சொன்னா அவன் சொன்னபடியே அவனுக்கு என்ன ஆகுன்றாரு, நடக்கும்னு சொல்றாரு. பாருங்க, இந்த நாவை வச்சு பெரிய காரியத்தையும் செய்யலாம், அசைக்க முடியாததை கூட நீங்க அசைக்கலாம். இந்த நாவை வச்சு பெரிய பாதிப்பையும் உண்டாக்கலாம், ஆக்கக்கூடிய காரியத்தையும் உண்டாக்கலாம், அழிக்கக்கூடிய காரியத்தையும் உண்டாக்கலாம். கையை வச்சு சொல்லுங்க, என் நாவை வச்சு ஆக்கக்கூடிய காரியத்தையும் உண்டாக்கலாம், அழிக்கக்கூடிய காரியத்தையும், டிஸ்ட்ரக்ஷனையும் கன்ஸ்ட்ரக்ஷனையும் உண்டாக்கக்கூடிய ஒரு பவரை ஆண்டவர் நம்முடைய நாவில் வச்சிருக்கிறாரு. நான் ஆக்கக்கூடிய வல்லமையை பிறப்பிக்கிற விதத்தில் என் வாயை உபயோகப்படுத்துறேன்னா, அதுதான் இங்க யாக்கோபு சொல்றாரு, நாவு பாரு எவ்வளவு சிறிய ஒரு ஆயுதமா இருக்கு. இந்த சிறிய ஆயுதம் பாருங்க என்ன சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுதான். இந்த ஆயுள் சக்கரம் சொல்ற அந்த வார்த்தை எப்படி வந்திருக்குன்னா, ஆங்கிலத்தில் கவனிச்சீங்கன்னா அது ஒரு மனுஷனுடைய நேச்சரையே அது மாற்றக்கூடிய ஒன்றா இருக்கான். மனுஷன் பாவம் செய்து விழுந்த போது பிசாசு பயன்படுத்தின ஒரு இடம் எதுனா மனுஷனுடைய நாவு. அந்த நாவை வச்சு என்ன செய்கிறான், அழிக்கக்கூடிய வேலையை செஞ்சான். அந்த அழிக்கக்கூடிய வேலையில் ஒன்று என்னன்னா, ஆண்டவர் கொடுத்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்ப அவன் வாயாலேயே பேச வச்சு, அவன் வாயாலேயே கத்த செய்யாதன்னு சொன்னதை மீறி செயல்படக்கூடிய வார்த்தைகளை பேசி செயல்பட்டு தேவ ஆசீர்வாதத்தை விட்டு, தேவன் திறந்த வானத்தை விட்டு அடைப்பட்ட வானத்துக்குள்ள தங்க வாழ்க்கையை கொண்டு போக பிசாசு பயன்படுத்தின ஆயுள் சக்கரம் எதுனா மனுஷனுடைய நாவு. இன்னைக்கு உங்க ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடக்கூடிய உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய நேச்சரை, உங்க பழைய மனுஷனை மறுபடியும் கொளுத்தி விட்டு விடுறான் பாருங்க, கொளுத்தி வைக்கிறான் பாருங்க. ஏன்னா அந்த பழைய மனுஷனை கொளுத்தி விட நான் தகாத வார்த்தைகளை வாயை திறந்து பேசுறவனா மாறிடுறேன். நான் எதை கொளுத்தி விடணும்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற புதிய சாயல், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, கிறிஸ்துவுக்குள் நான் எப்படி இருக்கிறேன், புதிய சிருஷ்டியா. கையை வாங்கி சொல்லுங்க, நான் என்னவா இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள. இந்த புதிய சிருஷ்டிப்பை கொளுத்தி விடக்கூடிய ஆயுள் சக்கரமா உங்க நாவு பயன்படணும். ஆனா எப்படி பயன்படுதுன்னா, பழைய மனுஷனை கொளுத்தி விடுற ஆயுள் சக்கரமா இந்த நாவு பயன்படுது. அதனாலதான் வாயிலிருந்து என்ன வருதுன்னா, தகாத வார்த்தைகள், எல்லா விஷம் நிறைந்த வார்த்தைகள், சாபத்துக்கு ஏதுவான வார்த்தைகள், தித்திப்பு வர்றதுக்கு பதிலாக கசப்பான வார்த்தைகள், அழிக்கக்கூடிய ஆக்கக்கூடிய வார்த்தைகள் வராம, கன்ஸ்ட்ரக்டிவான வேர்ட்ஸ் வராம டிஸ்ட்ரக்டிவான வேர்ட்ஸ் வருது. காரணம், இந்த நாவை கர்த்தர் விரும்புகிறபடி கண்ட்ரோல் பண்ண தேவ வசனத்துக்கும் ஆவியானவருக்கும் என் வாழ்க்கையில் நான் இடம் கொடுக்காம போகும்போது பழைய மனுஷனை கொளுத்தி விட வாயை திறந்து என்ன பேசுகிறேன், எனக்கு ஆசீர்வாதம்லாம் வராது, எனக்கெல்லாம் இது மாறுமா, அவங்களுக்கு நடக்கலாம், எனக்கு நடக்காது, எனக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கையே இல்லை. இப்படி தான் பேசுகிறாங்க நிறைய கிறிஸ்தவங்க. ஆண்டவருடைய வார்த்தை இருக்கலாம், வாக்குத்தத்தம் இருக்கலாம், ஆனால் அதை நான் நம்பலைங்க, எனக்கு நடக்காதுங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே என்னத்தை கொண்டு வருகிறதா, எல்லா வாயத்தையும் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே என்ன கொண்டு வருகிறது. ஆனால் நிறைய பேர் அதை நம்புறதே இல்லை. என்ன சொல்றாங்க, இல்லை நாங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இப்படி தான் தரித்திரத்தில் இருக்கிறோம், இப்படி தான் தோல்வியில் இருக்கிறோம், எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே எதுவுமே நல்ல காரியம் வாய்ச்சதில்லை, அதனால் எங்களுக்கு நடக்காது. இப்படியே பேசி இந்த வாய் பேட் மவுத்தாக மாறிடுச்சு. என்ன மவுத்தாக மாறிடுச்சு? கிறிஸ்தவங்களுக்கு வாயை நல்ல வாயை ஆக்கிறதுக்கு பதிலாக அவங்க வாயை கிறிஸ்தவங்க என்ன வாக்கி வச்சுருக்காங்கன்னா பேட் வாயாக்கி வச்சுருக்காங்க. வாய் பேடாக பேசுதே எல்லாத்தையும்.
ஆசீர்வாதத்தை தவிர கர்த்தர் நம்மளை உருவாக்க, கர்த்தர் நம்மளை ஆக்க நினைக்கிற காரியங்களை பேச மாட்டேன். கன்ஸ்ட்ரக்டிவான காரியத்தை குறித்து இந்த நாவின் வழியா பேச மாட்டேன். உங்க வியாபாரத்தை கன்ஸ்ட்ரக்டிவா கர்த்தர் வளர செய்வதற்கு வச்சிருக்கிறாரு, அந்த வார்த்தையை பேச. உங்க குடும்பத்தை கன்ஸ்ட்ரக்டிவா ஆக்கக்கூடிய காரியத்தை பேசக்கூடிய வாயா இல்லையே, உறவுகளை ஆக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிற வாயா இல்லையே. நான் கேட்கிறேன், அப்படி இல்லாம இருந்துட்டு கர்த்தர் உங்களுக்கு நேராக வானத்தை திறந்து வச்சு ஆசீர்வாதத்தையும் தயவையும் உங்க மேல கொடுக்கணும்னு விரும்பினாலும் இந்த வாயை வச்சு அடைக்கிறாத. தகாத வார்த்தைகளை பேசி பேசி உறவுகளை நான் என்ன பண்றேன்னா அழிக்கக்கூடிய, ஆக்கக்கூடியவனா இல்லாம அழிக்கக்கூடிய வேலையை நான் செய்கிறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாவை நம்முடைய ஆயில் சக்கரத்தையே கொளுத்தி விடுதே. ஒரு மனுஷனுடைய லைஃப் சைக்கிள்னு சொல்லியிருக்கு ஆயில் சக்கரம்னா. உங்க லைஃப் சைக்கிளையே இந்த நாவை வச்சு நீங்க அழிக்கவும் செய்யலாம், ஆக்கவும் செய்யலாம். நான் எதுக்கு பயன்படுத்துறேன்? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு நேராக என் வானத்தின் பலகதவுகளை திறந்து உன் மேல என் ஆசீர்வாதத்தை நான் வருஷிக்கணும்னு விரும்புறேன். அதுக்கு உன் நாவு ரொம்ப முக்கியமானதுன்றாரு. நல்ல கவனிங்கள். இம்ப்ராப்பர் டாக் கர்த்தர் திறக்கிற வானத்தை அடைக்கக்கூடிய வேலையை செய்து பாருங்க. இது ரொம்ப முக்கியம். இதுதான் யாக்கோபு எவ்வளோ அற்புதமாக சொல்றாரு பாருங்க. இப்படி நம்முடைய நாவை இன்னைக்கு போய் வாயை திறந்து நீங்கள் இன்னிலிருந்து வாயை திறந்து நீங்கள் பேசும்போது வாயிலிருந்து விஷம் வந்துச்சுன்னா, சாபம் வந்துருச்சுன்னா, அழிக்கக்கூடிய வாயா வச்சிருக்கிறேன். ஆக்கக்கூடிய வாயில் கன்ஸ்ட்ரக்டிவ் பண்ணக்கூடிய ஒர்க்கை நான் செய்யலை. அழிக்கக்கூடிய பாருங்க, அழிக்கிறது ரொம்ப சுலபம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழிக்கிறது. ஆக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரொம்ப பெரிய வேலை. பாருங்க, இடியா அப்படின்னா என்ன பண்ணலாம்? புல்டோசரை கொண்டு டம்முன்னு இடிச்சா, புல்டோசரில் வாயில் ஒரு பாம் வச்ச மாதிரி என்ன கட்டுறதுக்கு ஒரு பாம் வச்சு டவாக் டம். சார் சொல்லுவாங்க பாருங்க, ஒரே வார்த்தை தான் பேசினாருங்க, போயிடுச்சுங்க. புரியுதா சொல்றது? அதான் அழிக்கிறது. ஒரு பாம் தான், வாயை திறந்து ஒரு பாம் போட்டாருங்க, முடிஞ்சிச்சு கதை. சொல்லுவாங்க, இழுத்துக்கினே இருந்தார், இவரை கூப்பிட்டோம், போயிட்டாருங்கோ. ஏன்னா கடைசியா ஒரு வார்த்தை அவர் தான் பேசினாரு, போயிட்டாரு அவரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாய் ஆக்கக்கூடிய வாயா இருக்கு. சொல்லுங்க உயர்த்தி, என் வாய் எப்படிப்பட்ட வாயா இருக்கு? ஆக்கக்கூடிய, உருவாக்கக்கூடிய, கன்ஸ்ட்ரக்டிவான காரியங்களை செய்கிற வாயாக நம்முடைய வாய் இருக்கணும். இப்போ பாருங்க, நீதிமொழியில் இப்போ யாக்கோபு சொன்னதை கவனிச்சோமா? நீதிமொழியில் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறோம் பாருங்க. நீதிமொழி 18ஆம் அதிகாரம் வாங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம். இந்த நாவை குறித்து இவ்வளோ முக்கியத்துவத்தை வேதத்தில் கர்த்தர் குடிச்சு வச்சிருக்கும் போது கிறிஸ்தவர்கள் இந்த நாவை குறித்து தியானிக்கிறதே இல்லையே. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நாவில் தான் கர்த்தர் என்ன வச்சிருக்காராம்? ஜீவனையும் மரணத்துக்கு உண்டான அதிகாரத்தை வச்சுக்க. பாருங்க, அதுதான் வாசிக்கிறோம் பாருங்க, 21ஆம் வசனம் பாருங்க. மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பெற்று புசிப்பார்கள். நல்ல கவனி, என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப இங்க சொல்றாரு, இந்த நாவல லைஃப் கிவிங் பவர் வச்சிருக்காரு, லைஃப் டிஸ்ட்ராயிங் பவர் அதுல இருக்கு. நல்லா கவனிக்கணும் இதை. இந்த நாவு கத்தி மாதிரி, இந்த நாவு கன்னு மாதிரி. கத்தியை வச்சு நல்லதையும் செய்யலாம், கத்தியை வச்சு அழிக்கக்கூடிய காரியமும் செய்யலாம். கன்னை வச்சு உங்களை தற்காக ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், அந்த கன்னை வச்சு ஒரு பாதிப்பையும் கிரிமினல் ஆக்டையும் செய்யலாம். இப்போ இங்க சொல்றாரு, இந்த நாவு லைஃப் கிவிங், லைஃப் கிவர். உங்க நாவு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கு, உங்க நாவு மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கு. இன்னைக்கு உங்க நாவை மரணத்தை உண்டாக்கக்கூடிய, மரணம்னா ஒரேடியா கண்ணை மூடி மூச்சு நீக்கி போறது இல்லை, மூச்சு விட்டுக்கிட்டே மரண வாழ்க்கையை வாழ்றாங்க.
சொல்றாங்க பாருங்க, நாள்தோறும் சாகிறங்க, நாள்தோறும் செத்து வாழ்றங்க. அது ஏன்னா வாயில, இந்த வாயை இந்த நாவிலிருந்து உருவாக்கப்பட்டு வாயின் வழியா வருகிற வார்த்தை லைஃப் கிவிங்கா இல்ல, லைஃப் டிஸ்ட்ராயிங்கா இருக்கு. நான் கேட்கிறேன், உங்க நாவு, உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை உங்களுக்கு ஜீவனை உண்டாக்குதா? உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஜீவனை உண்டாக்குதா? ஜீவனை உண்டாக்குவதற்காக தான் கர்த்தர் இந்த நாவை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாருன்னா கண்ட்ரோல் பண்ணும்படி தேவ வசனத்தை பேசுகிற நாவாக, தேவனுடைய வாக்கு தத்தங்களை வாயை திறந்து பேசுகிற நாவாக, தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிற வாயாக. இந்த வாய் என்னைக்கு மாறுதோ, அதான் சொன்ன பாருங்க, நாள்தோறும் நான் என் வாயிலிருந்து என்ன பேசணும்? ஆசீர்வாதத்தை பேசணும். ஆசீர்வாதம் யாருக்குரியது? தேவனுக்குரிய. தேவனை குறித்து நல்லா சொல்லணும், தேவனை குறித்து பேசணும், தேவனுடைய வல்லமையை குறித்து பேசணும், தேவன் எனக்கு என்ன செய்வார் என்பதை குறித்து பேசணும், தேவன் எப்படி எனக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறார், இதை நான் பேசுறதுக்கு என்கிட்ட ஏராளமாக இருக்கும்போது லைஃப் டிஸ்ட்ராயிங்கை குறித்து நான் ஏன் இந்த வாயிலிருந்து பேசணும்? எப்படி லைஃப் கிவிங் அதை பண்ணுது பாருங்க, எப்படி ஜீவனை உண்டாக்குதுன்னா, நீங்க 20ஆம் வசனம் கவனிச்சீங்கன்னா அதில் பார்க்கலாம் எப்படி உங்க நாவு லைஃப் கிவிங் டூலா மாறுது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க செக் பண்ண, உங்க நாவு, உங்க வாய் லைஃப் டிஸ்ட்ராயரா இருக்கா அல்லது லைஃப் கிவிங்கா இருக்கா? 20ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்றாரு பாருங்க, எல்லாரும் வாசிப்போமா? அவன் அவன் வாயின் பலனால் அவன் அவன் வயிறு, நல்லா கவனிங்க, எதுனால நிரம்புன்றாரு? வாயினால. சொல்லுங்க, வாய் தந்து, ஏன் வாயினால ஏன் வயிறு நிரம்புமா? ஹலோ, அதான் சொன்னேன், இஃப் யுவர் மவுத் இஸ் a life giving mouth, ஜீவனை கொடுக்கக்கூடிய வாயா இருக்கும்னா உங்க வயிறு நிரம்பும். சொல்றாரு பாருங்க, அவன் அவன் வாயின் பலனால் அவன் அவன் வயிறு நிரம்பும், அவன் அவன் உதடுகளின் விளைவினால் அவன் அவன், நல்லா கவனிங்க, திருப்தி ஆகிறதும் வயிறு நிரம்புறதும் உங்க வாயிலிருந்து வருகிற ஜீவனை உண்டாக்குற வார்த்தை தான். நிறைய பேர் சொல்லுவாங்க வயிறே நிரம்புலங்க, சாப்பிட்டா வயிறு நிரம்பும். என்ன நிரப்பணும்? இந்த ஜீவனை உண்டாக்கக்கூடிய வார்த்தையை பேசி பேசி வாழ்க்கை என்கிற இந்த பாத்திரத்தை நிரப்பணுங்க. எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க, you will be satisfied, you will increase and you will be filled based on what you speak through your mouth. உங்க வாயின் வழியா நீங்க என்ன பேசுறீங்களோ, அவன் அவன் வாய். சொல்லுங்க, அவன் அவன், எவன் எவன் வாயில்ல. ஹலோ, நான் சொல்ல நல்லா கவனிக்கணும், எவன் எவன் எதெல்லாம் பேசட்டும், ஆனா நான் என் வாயை திறந்து என்னுடைய லைஃபை டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி பேசக்கூடாது. நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். என்ன வேணா நடக்கட்டும், என்ன காரியங்கள் வேணா என்ன எதிர்ப்பா இருக்கட்டும், ஆனா என் வாயை திறந்து என்ன டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி நான் பேசுவேன். அதில் தான் இங்க சொல்லி அவன் அவன் வாய். சொல்லுங்க, என் வாயினால, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைனால என் வயிறு நிரம்பும், நான் திருப்தி ஆகிறேன். அதாங்க லைஃப் கிவிங் வேர்டு வாயிலிருந்து வந்துச்சுன்னா. இயேசுவை பற்றி உங்கள் வாய் பேசுனா அது லைஃப் கிவிங் வேர்டு. அவர் தான் எனக்காக ஜீவனை கொடுத்தவர், என்னை மாத்திரவர் அவர், என் யோசனைகளை எனக்கு வகை அறைத்து காட்டுகிற தேவன், என்னை யாருன்னு எனக்கு அவர் காட்டுறார். இந்த வேத வசனம் என்னை காட்டுது, என்கிட்ட இருக்கிற பொல்லாததை எனக்கு காட்டுறார், என்கிட்ட இருக்கிற கெட்ட ஸ்பாபத்தை எனக்கு, இதை நான் பார்க்கும்போது அதை நான் பேசுகிறதுக்கும் அதை நான் செயல்படுத்துவதுக்கும் என்னை நான் மாற்றி, ஆண்டவரே இல்லைப்பா நான் திருப்தி ஆகக்கூடிய ஜீவன் உண்டாகக்கூடிய, ஏன்னா என் நாவில் ஜீவனையும் மரணத்துக்கு உண்டான அதிகாரத்தை வச்சிருக்கிறீங்க. வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கும்போதும் பேசணும் ஜீவனை கொடுக்குற வார்த்தையை, லைஃப் கிவிங் வேர்டு. சுகவீனமாக இருக்கிறீங்களா, வாயை திறந்து சுகத்தை கொடுக்குற லைஃப் கிவிங் வேர்ட் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை வைத்தாம. ஜீவனை கொடுக்குற வார்த்தை எதில் இருக்குது? தேவனுடைய சத்தியத்தில் இருக்குது. அந்த ஜீவனை கொடுக்குற வார்த்தையை நீங்கள் பேச பேச நோஞ்சா மாதிரி இருக்கிற ஆளுக்குறோம் பலசாலியாக மாற கர்த்தர் அந்த வார்த்தையில் அவர் அவ்வளோ வல்லமை வச்சிருக்கிறாரு. இதை பேசாம எதையோ பேசிட்டு இருக்கிறேனே உட்காந்து.
பாருங்க சொல்றாரு, அவன் வாயினால என்ன அவன் வயிறு நிரம்புது. அப்போ நம்ம வாய் கரெக்ட் ஆச்சுன்னா நிரம்ப வேண்டியதெல்லாம் நிரம்பும். பக்கத்தில் பார்த்து நம்ம வாய் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா வாய் கோளாறை தான் சரி பண்ணணும். இந்த வாயை வச்சுக்கிட்டு என்ன ஊர் ஒம்பெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது, அப்புறம் ஆண்டவர் கை விட்டாரு, ஆண்டவரையும் குறை சொல்றது இந்த வாயை வச்சுக்கிட்டு. ஊர் உலக குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, எல்லாரையும் குறை சொல்லி பிரயோஜனம், கத்தரையும் சேர்த்துக்குப்போம் அந்த குறையில. ஆண்டவரும் பாரு எப்படி விட்டார் நம்மளை. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை கொஞ்சம் சரி பண்ணு. நல்ல கவனிங்கள், இந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஜீவனை உண்டாக்குற வார்த்தையாகணும். கையை சொல்லுங்க, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன உண்டாக்கணும்? இன்னைக்கு போய் வீட்டில் பேசினா ஜீவன் வரணும். நான் சொல்ல புரியுதா? ஜீவன்னா என்ன? அங்கே ஒரு ஒளி வரணும். அப்பா இன்னைக்கு நம்ம புருஷன் வித்தியாசமாகறார, இன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னையிலிருந்து ஜீவனை பிறப்பிக்கிற வாயாக மாறணும். மனைவியுடைய வாய் வீட்டில் எப்படி இருக்கணும்? ஜீவனை பிறப்பிக்கிற. அப்படியே சொல்லுவாங்க பாருங்க, விளக்கேத்த வந்திருக்கிறா அப்படின்வாங்க. வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்தாலும் விளக்கு எப்பவுமே எரியும். அண்ணா எல்லாருக்கும் சொல்லணும்ல, சொல்ல வேண்டியவங்கெல்லாம் சொன்னா தானே. கர்த்தர் என் விளக்கா இருக்க, வாய் இருளாச்சுன்னா உங்க வாழ்க்கையில விளக்கா கர்த்தர் எரியணும்னா உங்க வாயிலிருந்து வருது பார்த்தீங்களா, அவன் வாயின் பலனால அவனுடைய வயிறு நிரம்புதான். அதுக்கப்புறம் சொல்றார், அவன் உதடுகளின் விளைவினால் அவன் திருப்தியாகும். இந்த உதடுகளின் விளைவினால நான் என்ன ஆகிறேன்? திருப்தி ஆகிறேன். பாருங்க பாருங்க, அதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் வாங்க. 15ஆம் அதிகாரத்தில் இன்னும் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கு பாருங்க. லைஃப் கிவிங் நாவா இருக்கணும், ஜீவனை கொடுக்கிற நாவா இருக்கணும். கையை வச்சு சொல்லுங்க, என் நாவ் எப்படி இருக்கணும்? ஜீவனை கொடுக்கிற நாவ். 15ஆம் அதிகாரம் பாருங்க, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போமா? அங்க சொல்றாரு பாருங்க, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து. உங்க நாவ் எப்படி இருக்கணும்? லைஃப் கிவிங் மாத்திரம் இல்ல, உங்க நாவ் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமான நாவா இருக்கணும். அந்த ஆரோக்கியமான நாவு இங்க வேதம் வர்ணிக்கிறது என்ன? ஜீவ விருட்சம். சொல்லுங்க, என்ன விருட்சம்? ஆங்கிலத்தில் வந்து ட்ரீ ஆஃப் லைஃப். உங்க நாவை ஒரு மரத்துக்கு ஒப்பிடுறாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம நாவை ஆண்டவர் மரத்துக்கு ஒப்பிடு, ஜீவ விருட்சத்துக்கு. சொல்லுங்க பக்கத்தில் நல்லா பார்த்து வாயை திறந்து சொல்லுங்களேன் கொஞ்சம். நம்ம நாவு என்ன நாவு? ஜீவ விருட்சம்னா ட்ரீ ஆஃப் லைஃப்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது, அவனுடைய வாழ்க்கைக்கான ஆசைகள் எல்லாமே அந்த ஜீவ விருட்சத்தில் இருக்கும் பாருங்க. ஒரு மரம் பாருங்க தேவைகளை சந்திக்குது. ஒரு மரம் என்ன பண்ணுது? ஆசைகள் விருப்பங்களை நிறைவேற்றுது பாருங்க கனியின் மூலமா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நாவு ஒரு ஜீவ விருட்சம் போல, ஒரு ட்ரீ போல, உன்னுடைய தேவைகள் உன்னுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய கனிகள் வருகிறதா? அப்படிப்பட்ட ட்ரீ ஆஃப் லைஃபா உங்க லைஃப் மாறணும். அப்படி மாறணும்னா அந்த விதத்தில் மாறுவதுக்கு ஆண்டவர் சொல்ல, உன் நாவு அப்படிப்பட்ட ஒரு ட்ரீயா இருக்குன்றத மறந்துடாத. ஜீவ விருட்சமான ஒரு நாவா இருக்கு, ஆரோக்கியம் உள்ள நாவு, ஜீவ விருட்சம். நம்ம ஊர்ல எல்லாம் பாருங்க, கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. கிறிஸ்மஸ் வந்தா என்ன வைப்போம்? நல்லா சொல்லுங்க, என்ன வைப்போம்? அந்த கிறிஸ்மஸுக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் என்ன சம்பந்தம் நமக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவோம்? கிறிஸ்மஸ் வந்தா கிறிஸ்மஸ் ட்ரீ. எவன் கண்டுபிடிச்சானு தெரியல, அவனை வந்து என்ன சொல்றது, ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, நம்ம ஊரில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீல என்ன பண்ணுவோம்? பேருக்குன்னு ஒரு கிஃப்டெல்லாம் தொங்க வைப்போம். நாம இருக்கா? கிஃப்ட் மாதிரி. அது என்ன கிடையாது, அது கிஃப்ட் மாதிரி. அது பார்த்துக்கலாம். அது ஒரு ஜாய்ஸ்டிக் தொங்கும், அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதை எடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, எல்லாம் குப்பையாக தான் இருக்கும். கிஃப்ட் மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீல தொங்க விடுறாங்க. ஆனால் மேற்கத்திய நாட்டெலாம் போனீங்கன்னா, அமெரிக்காக்கெல்லாம் போனீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ்ன்னு வந்துருச்சுன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல என்ன செய்வாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க விரும்பின காரியத்துக்கான பொருளை வாங்கி ரியல் கிஃப்டாகவே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல வச்சிருப்பாங்களாம், ஹேங் பண்ணுவாங்களாம், சிலதை கீழே வைப்பாங்களாம்.
அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நேர் கீழே வைப்பாங்க, சிலதை ஹேங் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன நம்பிக்கைன்னா, அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன செய்வாங்களாம், அந்த ட்ரீக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கான கிஃப்டை எடுக்கிறதுக்கு வருவாங்களாம். அந்த கிஃப்டை எடுத்து பார்த்து அவங்க விரும்பினது அவங்க கைக்கு கிடைக்குமா. என்ன பொருளை அவங்க விரும்பினாங்களோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலேருந்து அவங்களுக்கு அந்த கிஃப்ட் கிடைக்கும். அதனால சின்ன பிள்ளைங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தான் என்ன பண்ணுது, எனக்கு இந்த கிஃப்டெல்லாம் கொடுக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் அவ்வளோ சந்தோஷமாக அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வரவேற்பாங்க. நான் சொல்கிறேன், அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ என்ன பண்ணுறதில்ல, கிஃப்டெல்லாம் கொடுக்காது. ஆனால் நான் சொல்கிற ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாவு, ஆரோக்கியம் உள்ள நாவு, ஜீவ விருட்சம்னு சொல்கிறாரு பாருங்க, இது உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா கிஃப்டையும் கர்த்தர் கொண்டு வர பயன்படுத்துகிற நாவுங்க இது. இந்த வாயை வச்சு கர்த்தர் திறந்திருக்கிற வானத்தை ஆண்டவர் திறந்து ஆசீர்வாதத்தையும் தயவு வச்சிருக்காரு பாருங்க, அதை ரிசீவ் பண்ற விதத்தில் அந்த கிஃப்டை நான் ரிசீவ் பண்றவனா நான் மாறுறேன்னா, அதை அடைக்கிற, அதை தூக்கி போடுற, உதாசீனம் பண்ற, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் தயவையும் புறக்கணிக்கக்கூடிய வார்த்தைகளை வாயிலிருந்து பேசுறேனா, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு உங்களுடைய நாவை கர்த்தர் ஜீவ விருட்சமாக வச்சுருக்க. கையை வச்சு சொல்லுங்க, என்னுடைய தேவைகள், என்னுடைய ஆசை, எனக்கு வர வேண்டிய ஆரோக்கியம், எனக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாத்தையும் கர்த்தர் என் நாவை என்னவா வச்சிருக்கிறாரு, ஜீவ விருட்சம் போல இருக்கிற ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு காட்டுறாரு. ஒரு மரம் கனி கொடுக்குது பாருங்க, ஒரு மரம் அது வளர்ந்து அதற்குண்டான கனிகளை அது கொடுக்கிறது போல ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வாய், உன்னுடைய நாவு அப்படிப்பட்ட ஒரு மரமாய் ஜீவ விருட்சத்தை கொண்டு வரக்கூடிய, பிரயோஜனம் உள்ள, ஆக்கக்கூடிய, லைஃப் கிவிங் கொடுக்கக்கூடிய நாவா மாறுது. அதுதான் ஆண்டவர் சொல்ற, தகாத வார்த்தைகளை இந்த வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. விஷத்தை இந்த வாயின் வழியாக கொண்டு வரக்கூடாது, சாபத்தை இந்த வாயின் வழியாக கொண்டு வரக்கூடாது. என்ன கொண்டு வர, என் நாவு ஆரோக்கியம் உள்ள ஜீவ விருட்சம். சொல்லுங்க, என்னுடைய நாவு ஆரோக்கியம் உள்ள, ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளை, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரே, என் நாவிலிருந்து விஷம் வரக்கூடாது, என் வாயிலிருந்து சாபம் வரக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளை, இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருந்துட்டு என் நாவை ஆரோக்கியம் உள்ள ஜீவ விருட்சமா மாற்றுவதற்கான வேலை ஆண்டவர் செய்கிறாரே. அதுதான் இங்கே உட்காந்துக்கிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு வள தொலைன்னு பேசணும் கூடாது. ஹலோ, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, அதனால உனக்கு பண்ணலான்னு ஆரம்பித்தேன். வள தொலை கொஞ்சம் நேரத்தில் சண்டை போட்டு தான் ஃபோனை வைப்பாங்க, பார்த்துறீங்களா? இனிமே ஜென்மத்துக்கு உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், வச்சிரு. ஏன் ஆக்கக்கூடிய வாயா இல்லை, ஜீவ விருட்சமா இல்லை. இது என்ன விருட்சம்? இதுக்கு ஏதாவது பேர் வைக்கலாமா? கருமம் பிடிச்ச விருட்சம். இப்படி பண்ணுறதெல்லாம் என்னன்னா அது ஒரு மோசமான நிலை. பாருங்க, நீதிமொழிகளில் இன்னொரு இடத்துல ரொம்ப அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்க. 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்றாரு, சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். பாருங்க, சத்திய உதடு, உங்க வாயிலிருந்து கரெக்டான ப்ராப்பர் வேர்ட்ஸ் வரும்னா அதான் சத்திய உதடு. அப்படின்னா என்னன்னா, பொய் சொல்லாத உதடு. அப்படின்னா உண்மை பேசுற வாய், சரியான வார்த்தைகளை பேசுற வாயா இருக்கணும். அது என்றைக்கும் நிலைத்திருக்குமா, என்ன வந்தாலும் அசைக்கப்படாது. அது நான் மாற வேண்டியதே இல்லை, என் பேச்சை மாத்தி பேச வேண்டியது இல்லை. என் வாயை திறந்து, ஆண்டவரே நீர் விரும்புகிற வார்த்தைகளை பேச ஜீவ விருட்சத்தை போல என் நாவு இருக்க ஆண்டவரே, லைஃப் கிவிங் நாவா இருக்க ஆண்டவரே. என்னுடைய நாவு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பேசுகிற நாவு இப்படி இருக்கும்னா, சத்திய உதடு என்றைக்கும், சத்திய வார்த்தைகள் எப்போவுமே என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமா. நல்லா கவனிங்கள். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் திருப்பியும் வரணும்னு விரும்புகிறேன். இந்த நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு திருப்பியும் வரணும். சொல்கிறார், ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை. நல்லா கவனிங்க. அப்படின்னா சத்திய உதடுக்கு ஆப்போசிட்டு இங்கே சொல்கிறார் பாருங்க, சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். எது 19ஆம் வசனம் சொல்கிறார் 12ஆம் அதிகாரத்தில்.
அதே வார்த்தை தான் இங்க நீங்க வாசிக்கிறீங்க 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாவின் மாறுபாடோ ஆவி என்ன பண்ணுதா? நொறுக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. lying words is crushing your spirit. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் தன்னை நொறுக்குவதற்கான தன் ஆவியை நொறுக்கி, தன் வாழ்க்கையை நொறுக்கி, அவனை பஞ்சர் ஆக்கி வாழ்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவன் நாவு போதும். ஹலோ, எல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்க பாருங்க. கொஞ்சம் சீரியஸ் டாபிக் தான், ஆனால் ரொம்ப ஆசீர்வாதத்தை கரெக்டாக கொண்டு வரும் நம்ம வாழ்க்கையில். ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? அந்த பஞ்சரை ஓடணுமா இல்லையா? பஞ்சர்லாம் போட மாட்டேன். பஞ்சர் எத்தனை பஞ்சர் வேணா ஆட்டேன்னா பஞ்சரில் எக்ஸ்பர்ட். ஓட்டுவேன். ஓட்டுனீங்கன்னா டியூபு பியும், டயர் பியும், அடுத்தது எல்லாம் பிஞ்சு பிஞ்சு எல்லாம் தூள் தூளாக வரும். பார்த்தீங்கன்னா க்ரஷ் ஆகுது. பார்த்தீங்களா? டயர் ரப்பருக்குறோம் க்ரஷ் ஆகி அப்படியே பீஸ் பீஸ் ஆகுது பாருங்க. அதான் சொல்ற, ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தகாத வார்த்தையா, பொய்யுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய உண்மையான வார்த்தையா இல்லாம இருக்கும்னா அது என்ன செய்யுதுன்னா அவன் ஆவி அவன் வாழ்க்கையை பஞ்சர் பண்ணுது. நம்முடைய ஆவி அது நொறுக்குதுன்றாரு. இப்படி நொறுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நொறுக்கப்பட்டாலும் இன்னும் அதே வார்த்தையை பேசுறேனே. வேதனையின் மேல வேதனைக்குள்ள இருக்கிறேன், ஆனா இன்னும் வாயை திறந்து வேதனையான வார்த்தைகளை பேசுறேன். வாயிலிருந்து என்ன வரமாட்டுது? ஆரோக்கியமான நாவாக நான் மாற்றுவதற்கு ஆண்டவர் என்ன வழி வச்சிருக்கிறார் என்பதை அறிந்து என் வேதனைகள் மத்தியிலும் என் வேதனை நீக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொன்னாரே, உன் வேதனைகளை நீக்கி நான் உன்னை சுகமாக்குவேன் சொல்லி இருக்கிறாரே. அந்த வார்த்தை வாயில வந்துச்சுன்னா நொறுக்கப்படுகிற ஆவியை கொஞ்சம் கொஞ்சமா தேற்றுகிற நிலைக்கு நான் கொண்டு வரேன். என்ன செய்யறோம் நம்ம? கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம நொறுக்கப்பட்டது தான் பேசுறதுல நம்ம கவனமா இருக்கிறோம். போய் ஊரெல்லாம் என்ன சொல்றோம்? எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி நடக்குது, அப்படி நடக்குது. நொறுக்கப்பட்டத, பஞ்சர் ஆனத நான் பேசுறேன். என்ன நானே பஞ்சர் பண்ணிக்கக்கூடிய வார்த்தையை மேலும் மேலும் பேசுறேன். நல்லா கவனிங்கள். கர்த்தர் கேட்கிறாரு, எப்படிப்பா உன்னையே குத்திக்கிறதுக்கு மறுபடியும் மறுபடியும் குத்துற? உனக்கு வலிக்குது, ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த வார்த்தையை வச்சு உன்னை குத்துறையே, உனக்கு கொஞ்சம் கூட உணர்வு இல்லையான்னு கேட்கிறாரு. நொறுக்குதே, உன்னை உருவாக்கலையே, உன்னை ஆக்கலையே, அது உன்னை அழிக்குதே. அழிக்கக்கூடிய வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் பேசுறியே. உறவுகளை பாதிப்புக்குள்ள ஆக்கக்கூடிய வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் பேசுறியே. உன் மனைவிக்கு இது பிடிக்கல, உன் புருஷனுக்கு இது பிடிக்கல அப்படின்னா அவருக்கு எது பிடிக்கலையோ, அவளுக்கு எது பிடிக்கல அதே வார்த்தையை சொல்லி இன்னும் காயப்படுத்தலாம், இன்னும் வேதனைப்படுத்தலாம். அதே பேசுறனே. கர்த்தர் கேட்கிறார், உன்னை நீ நொறுக்கிறிய, உன் ஆவிய நொறுக்கிறிய, உன்னை பஞ்சர் ஆக்குறிய, கொஞ்சம் கூட உனக்கு ஃபீல் ஆகலையான்னு கேட்கிறாரு. அதுதான் ஆண்டவர் சொல்ற, உன் நாவு ஆரோக்கியம் உள்ள நாவா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம நாவு என்ன நாவா இருக்கணும்? ஜீவ விருட்சமா மாறு. கர்த்தர் சொல்ற, ஜீவ விருட்சத்தின் கனியாக உன் நாவை மாத்து. இப்படியே போட்டு உன்னை நொறுக்கி ஒன்னும் இல்லாம சுக்குநூறு ஆக்குறதுக்கான இடத்தை கொடுக்காத. பாருங்க, மற்றவங்க உங்களை பேசி நொறுக்கிறத காட்டிலும் நீங்க உங்களை பேசி நொறுக்கிறது தான் பாதிப்பு அதிகம். நான் சொல்லதை மறுபடியும் சொல்ல விரும்புறேன். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ அவங்க அப்படி பேசிட்டாங்க, எனக்கு இப்படி நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆனா நீங்க பேசுறீங்க பாருங்க, உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்க பாருங்க, அது 100க்கு 100 நடக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க, ஊர் உலகம் என்ன சொல்ல, அது பாதிப்பு கொண்டு வர. நீங்கள் உங்களை பஞ்சர் பண்ணுறதுக்கான, உங்களை நொறுக்கிறதுக்கான வார்த்தையை வாயத்திறந்து என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. நிறைய இருக்கு சொல்ல. ஒரே ஒரு உதாரணத்தை நான் மேற்கோட்டமாக காட்டிட்டு முடிக்க விரும்புகிறேன் பாருங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் சூனமையாள் என்கிற ஒரு சகோதரியை குறித்து நம்ம அங்கே பார்க்குறோம். அவள் ஒரு தீர்மானம் எடுத்தா, என் வாயை திறந்து அழிக்கக்கூடியதை பேச மாட்டேன், ஜீவனை கொடுக்கக்கூடியதை பேசுவேன். அவ பாருங்க, அவங்க வேதம் சொல்லுகிறது, அந்த அதிகாரம் வாசிங்க, நான் சம்பவத்தை மாத்திரம் சொல்றேன், நீங்க 8ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா நீங்க கவனிக்கலாங்க. அவள் she was a very respectable woman in that society.
ரொம்ப கனத்துக்குரிய மதிப்புக்குரிய ஒரு பெண்மணியா அவ இருந்தா. அவளுடைய வீட்டுக்கு இந்த எலிஷா என்கிற தேவ மனுஷன் தீர்க்கதரிசி எப்போல்லாம் அந்த சைடு போவாரு. அவரை மிக நேர்த்தியா கவனிக்கிற ஒரு ஸ்திரீ. அவ தம் புருஷன்கிட்ட சொல்லி, இப்படி நம்ம மனுஷன் இப்படி ஒரு பரிசுத்தம் உள்ள என்ன தேவ மனுஷன் நம்ம வீட்டுக்கு வரார், அவர் வந்து நம்ம வீட்டில் தங்குவதுக்காக அவருக்கு ஒரு அறையை கட்டி அவர் வரும்போதெல்லாம் இங்கே வசதியாக தங்குவதுக்கு என்ன எண்ணம் பாருங்க அவளுக்கு. ஒரு தேவ மனுஷனை எப்படி கனப்படுத்தணுமோ கனப்படுத்துவதற்கான எல்லா வேலையும் செய்கிறா. ஒவ்வொரு முறையும் இந்த தீர்க்கதரிசி வரும்போது அவருக்கு காட்டுற உபசரிப்பு தீர்க்கதரிசிக்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சொல்றாரு, இவ்வளோ செய்யறாளே, எனக்கு அவளுக்கு நான் ஏதாவது செய்யணுமே. அப்போ கேட்கிறாரு, கேயாசி கிட்ட கேட்கற, தான் வேலைக்காரன் சொல்றாரு, அவங்க அசிஸ்டன்ட் கேட்கிறாரு, அவளுக்கு நான் என்ன செய்யணும்னு கேளுப்பா, அவளுக்காக நான் ராஜா கிட்ட பேசணுமா, ராஜா கிட்ட நான் சொன்னாக்கிறோம் நான் சிபாசு பண்ண முடியும், அவளுக்கு சொல்லு, அவளுக்கு என்ன வேணும்னு கேளு, நான் சொல்றேன், அவளுக்காக நான் சிபாசு பண்ண. ஏன்னா என்ன அந்த அளவுக்கு என்ன அவ விசாரிச்சிருக்கிறா, எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருக்க. ஒரு தேவ மனுஷன் என்று எனக்கு அவ ஏராளமாக செஞ்சிருக்கிறா. நான் ஒரு தேவ மனுஷனா, அவளுக்கு கர்த்தருடைய நன்மையை நான் கொடுக்க, அவளுக்கு நான் ஏதாவது செய்ய இருக்குமா என்று கேட்டபோது இந்த கேசி சொல்றான், அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லை, அவனுடைய புருஷனும் வேதான புருஷன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த எலிஷா கூப்பிட்டு அந்த ஸ்திரீகிட்ட சொல்றாரு, அடுத்த வருஷம் இந்நேரத்தில் உனக்கு கர்த்தர் உற்பத்தி கால திட்டத்தில் உனக்கு ஒரு குமாரனை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னார். சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த வருஷம் அதே நேரத்தில் அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, அவன் வளர்ந்து, நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. இந்த அதிகாரத்தில் நீங்கள் ஒன்றை பார்க்கலாம், அவ தன்னுடைய நாவை ஜீவ விருட்சத்தின் நாவா மாத்தினா, அவ தன் வாயில் ஆசீர்வாதத்தை பேசினா, விஷத்தை கக்கல. எல்லாம் நடந்துச்சு. பையன் வளர்ந்தான். வளர்ந்த பையன், அவங்க அப்பா விவசாயம் பண்ணுறாரு, அங்கே நிலத்துக்கு போய் வேலை செய்யறதுக்காக போகிறான். அவன் தலை வலிக்குதுன்னு சொல்கிறான். அவங்க அப்பா ஆளை அனுப்பிச்சு கொண்டு போய் அவங்க அம்மாட்ட விடுப்பான் இவனை அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து அம்மா கிட்ட, அம்மா தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய மடியில் படுக்கிறான். படுத்தவன் அப்படியே செத்து போயிடுறான். செத்து போனான்னு தெரிஞ்ச உடனே இந்த தாய் கதறி அழுது புலம்பி பல காரியங்களை செய்வதற்கு பதிலாக அவன் உன்னை செய்கிறா, அவனை அப்படியே தூக்கிட்டு போய் இந்த தேவ மனுஷனுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த அறையில் அந்த படுக்கையின் மேலே கொண்டு போய் இவனை போட்டுட்டு இவ சொல்றான், நான் உடனே இந்த ஊழியக்காரனை நான் பார்க்க போகிறேன். தன்னுடைய கணவனுக்கு சொல்லி அனுப்புறான், எனக்கு உடனே ஒரு ஆலயம் ஒரு கழுதையை ரெடி பண்ணி எனக்கு அனுப்ப, நான் உடனே இந்த தீர்க்கதரிசியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க புருஷன் கேட்கிறார். அவர் புருஷன் கேட்கிறாரு பாருங்க, கேள்வி கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, இப்போ அமாவாசை கிடையாது, இல்லை இது ஓய்வு நாளும் கிடையாது, ஏன் நீ தேவ மனுஷனை பார்க்கணும், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றாரு, இல்லை நீ உடனே எனக்கு ஒரு ஆலயம் ஒரு கழுதையை அனுப்பணும்னு சொன்ன உடனே அனுப்பி இவ ரெடி பண்ணி போறா பாருங்க. போகும்போது தூரத்திலே இந்த தீர்க்கதரிசியை பார்த்துட்டான். இந்த சுனமையா சகோதரி வருகிறத பார்த்து கேசிட்டு போய் கேட்குறான், போய் கேளு, எல்லாம் நல்லமா இருக்கா, அவளுடைய புருஷன் நல்லா இருக்கானா, அவன் மகன் நல்லா இருக்கானா, கேளு அப்படின்னு சொல்லி கேட்க வரும்போது என்ன குமுறல் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தாய் தம் பிள்ளைய தம் மடியில் இழக்கும்போது அதனுடைய குமுறல் எப்படி இருந்தோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜீவன் போயிருச்சு, செத்து போயிட்டான்னு தெரியும், ஆனா வாயை திறந்து சாவாவ பேசாம அவளுக்கு தெரியுது, இல்ல இந்த தேவ மனுஷன் வந்தா செத்த என் பிள்ளை மறுபடியும் உயிரோட அவன் வருவான் என்பதை நம்பினதினால அவ வாயை திறந்து என்ன பேசலனா சாவ பேசல. எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு போராட்டம், எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் என்ன பேசுறேன்? வாயை திறந்து நான் என் சாவ பேசுறேனா, என் மரணத்தை பேசுறேனா, என் தோல்வியை பேசுறேனா? ஆனா இங்க ஒரு சகோதரி மரணத்தை கண்ணால பார்த்துட்டு தான் மடியில தான் சொந்த பிள்ளைய அவன் செத்து போனதை பார்த்துட்டு செத்துட்டான்னு தான் புருஷன்கிட்ட கூட சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, தான் புருஷன்கிட்ட கூட பிள்ளை செத்துட்டான்னு சொல்லாம அந்த சாவுன்ற வார்த்தையை வாயில சொல்லாம அவனை நம்பினா, பிள்ளையே இல்லாத எனக்கு இந்த தேவ மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தைனால கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருப்பார்னா, அதே தேவ மனுஷனால செத்த இந்த பிள்ளையும் தேவனால உயிரோட எழுப்ப முடியும் என்பதை நம்பினதினால அவளுடைய நாவு ஜீவ விருட்சத்துக்கு எதுவான நாவா மாறிச்சு. உங்க நாவு எப்படிப்பட்ட நாவா இருக்கு?
அவள் போய் சொல்கிறா பாருங்க. அவன் அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. கேட்குறான், எல்லாம் சுகந்தானா அப்படின்னு கேட்ட உடனே அவள் சொல்கிறான், எல்லாம் சுகந்தான், ஆல் இஸ் வெல். நான் கேட்குறேன், எப்படி சொல்ல முடியும்? சாவை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த சகோதரி சொல்றா, இல்ல எல்லாம் சரியா தான் இருக்கு, ஆல் இஸ் வெல். எப்படிங்க சொல்ல முடியும்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் கேட்கிறாங்க, வாழ்க்கை தோல்வியில் இருக்கு, வாழ்க்கை நஷ்டத்தில் இருக்கு, வாழ்க்கை எல்லாம் கெடுதலையும் இருக்கு, நான் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? இங்க சொன்னாலே கர்த்தர் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை, உங்க தோல்வி உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கலாம், கஷ்டங்கள் இன்னைக்கு இருக்கலாம், பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கலாம், தேவைகள் இன்னைக்கு இருக்கலாம், நெருக்கடி இருக்கலாம். ஆனா இருக்கிறது இல்லாம போகக்கூடிய அற்புதத்தை செய்கிற ஒரு தேவன் என் கூட இருக்கிறாரே, அந்த தேவனுடைய வார்த்தை எடுத்து என் வாயில சொல்றேனா நானு? அவள் சொல்றா, இல்ல இல்ல நீர் வாரும். அவன் முடிவு பண்ணிட்டா, இந்த தேவ மனுஷன் வந்தார்னா செத்து போன என் பிள்ளை உயிரோட வந்துடுவான். அதனால நான் சாக பேச வேண்டியதில்லை, ஜீவனை பேச போறேன். அவ கூப்பிட்டு வந்து ஊழியக்காரன் அந்த பிள்ளை மேல விழுந்து, என்ன ஆண்டவர் அவனுக்கு உயிரை மறுபடியும் கொடுக்குறாரு பாருங்க. எழுப்பி கொண்டு வந்து செத்து, இவ கையால தூக்கிட்டு போய் செத்து போன மகனை அந்த படுக்கையில் போட்டவ இன்னைக்கு அந்த ரூம்ல இருந்து, ஊழியக்காரன் தங்குற அந்த அறையிலிருந்து தான் பிள்ளைய உயிரோட தூக்கிட்டு போன மகனை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரா வெளியே. இப்படிப்பட்ட அற்புதத்தெல்லாம் செய்யக்கூடிய நாவாக அவன் நாவை அவன் மாத்தினாங்க. நடக்காது, இது தேராது, இது உருப்படாது, கண்டிப்பா உருப்படாது, தேராது, நடக்காது. தேராததை கூட என் ஆண்டவரை நம்பி நான் சொல்ற வார்த்தைகள் அற்புதங்களை பிறப்பிக்கும். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். எத்தனை பேர் கையை வச்சு சொல்ல, அவருடைய தழும்புகளால்? சொல்லி பாருங்க, சுகம் வரும். சுகம் வரட்டும், அப்புறம் சொல்றேன், சொல்ல தேவையில்லை. சுகம் வர்றதுக்கு முன்னாடி தான் சொல்லணும், அவருடைய தழும்புகளால் நான் சுகமான். தோல்வியில் இருக்கும்போது தான் சொல்லணும், இல்லை என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். தரித்திரத்தில் இருக்கும்போது தான் சொல்லணும், இல்லை இந்த தரித்திரத்தை நிறைவாக்குற கர்த்தர் என் கூட இருக்கிறார். வாயை சரி பண்ணுங்க, வாயை ரெடி பண்ணுங்க, அற்புதம் உங்களுக்கு நடக்கும். சொல்லுங்க, வாயை திறந்து, என் வாயை சரி பண்றேன், என் வாயை ரெடி பண்றேன், அற்புதத்தை பெறுகிறேன். இன்னைக்கு என்ன சூழ்நிலை வந்திருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு சொல்ற, வானம் திறக்கப்பட இந்த நாவில் இருக்கிறது வல்லமை. ஜீவனை உண்டாக்குற வல்லமையும் இருக்கு, மரணத்தை உண்டாக்குறேன். என்னத்தை உண்டாக்குறேன்? இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது சொல்லணும், நாள் முழுவதும் கர்த்தரின் ஆசீர்வாதமான வார்த்தைகள். எத்தனை பேர் சொல்றவங்க எழும்பி நில்லுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் சொன்ன அந்த சத்தியங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் மெய்யான அற்புதமான விளைவுகளை தேவன் உண்டு பண்ணுவார். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இங்கே வந்து கேட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உம்முடைய ஆசீர்வாதம், நீ திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்வதுக்கு ஆண்டவரே தகாத பேச்சு பேசுகிற வாயாய் எங்க வாய் இருக்கக்கூடாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாய் ஜீவ விருட்சத்தை உண்டு பண்ணுகிற வாயாய், ஆண்டவரே எங்க வாய் ஜீவனை பிறப்பிக்கிற வாயாக, எங்க வாய் ஆசீர்வாதத்தை பேசுகிற வாயாக, எங்க வாயை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க நாவு அப்படிப்பட்ட விதத்தில் தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவரே எடுத்து வாய் வழியாய் நாங்க பேசக்கூடிய ஆண்டவரே ஒரு பிரயோஜனமான ஆரோக்கியமான நாவாக எங்க நாவை நீர் மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு எந்த சூழ்நிலைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் இன்னைக்கு அவர்கள் பேச ஆரம்பிக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களுக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்துகிற ஒரு அற்புதமான தேவனுடைய தொடுதல் இந்த ஆண்டவரை செய்தியை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளே நீ செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த அற்புதத்தை உம்முடைய பிள்ளை பார்க்கட்டும். சுனமையால் சகோதரி தன்னுடைய மகனுடைய சரீரத்தில் அற்புதத்தை பார்த்தாலே, அதே போல இங்க வந்திருக்கிற நாங்க ஒவ்வொருவரும் எங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பார்க்க நீர் உதவி செய்ய போகிறீர். எங்க பிரயாசத்தில் ஒரு அற்புதத்தை பார்க்க உதவி செய்ய போகிறீர். எங்க ஆலயத்தில் ஆண்டவரே பல நன்மைகளை நாங்க தொடர்ந்து அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறீர். அதற்காக
எங்கள் வாயை இன்னைக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம், ஆயத்தம் பண்ணுகிறோம். ஆரோக்கியமுள்ள நாவாக எங்கள் நாவு மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.